நான் பண்ண தப்பை வந்து யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12th ரிசல்ட் வரப்போகுது. நிறைய பேர் வந்து நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க, சில பேர் வந்து கம்மியான மார்க் எடுத்திருப்பாங்க. ஆனால் கம்மியான மார்க் எடுத்தவங்களும் சரி, அதிகமான மார்க் எடுத்தவங்களும் சரி, மோஸ்ட் ஆஃப் த எல்லாம் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க லோக்கல் ப்ரைவேட் காலேஜ் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அவங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து வெளியே வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தாலுமே சரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது, தேவையான ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது. ஆனால் இதுவே வந்து எனக்கு தெரியாத விஷயம், நான் 12th படிக்கும்போது 12th முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய இருக்குது, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ அதனால் வந்து நானுமே என்னுடைய காலேஜ் லைஃப்பில் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸும் சரி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸும் வந்து இருக்குது. சில இடங்களில் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணாமலே இருக்குது. ஸோ இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் வந்து லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்குது, அதே நேரத்தில் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை நீங்களே வந்து 12th படித்தாலும் சரி, இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள்.